நம்ம இன்றைக்கி இட்லி மாவு தோசை மாவுலாம் இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான மொறுமொறு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செய்ய முடியும். இது கூட நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரவை இருக்கிறதுலே பொடி சைஸ் ரவை வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க பொருட்கள் எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ ரவை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி, தேவைப்பட்டதுன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம், புளிக்க வைக்காம தான் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்க்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தயிர் சேர்க்கணும். புளிக்காத கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ சால்ட் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எப்போதும் தோசை வார்ப்போம்ல, அது போல் வார்த்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நான் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் தோசை மாதிரி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வராது. இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை வெளியில் எடுத்துடலாம். நார்மலாக எடுக்கிறத விட இந்த மாதிரி உருட்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கார சட்னி கூட வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லா விதமான சட்னி ரெசிபீஸுமே இந்த தோசை கூட பக்காவாக இருக்கும். நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபீஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பார்க்குறக்கே பெர்ஃபெக்டாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அதுக்கப்புறமா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.